ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பார்க்கிற ஜோதிட தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. வருகிற 20ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே ஒரு நிலையான முழுமையான சனிப்பெயர்ச்சியாக கருதப்படுது. திருநள்ளாறு போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் வருகிற 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே மகத்தானதாக கருதப்படுகிறது. இதுவே நிலையானது. இந்த சனி பகவான் கும்பராசி மண்டலத்தில் 2.5 ஆண்டுகள் முழுமையாக இருந்து நமக்கு பலனை தர இருக்கின்றார். அடுத்ததாக கடகராசி அன்பர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது சற்றே ஒரு மன அழுத்தத்தை தர இருக்கின்ற ஒரு காலகட்டமாக கருதுகிறது. என்னென்னா, ஒன்றும் பயப்படாதீங்க. கடகராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்பொழுது 8ஆம் இடத்துக்கு வருகின்றார். கடந்த 2.5 ஆண்டு காலமாக 7ஆம் இடமான மனைவி அல்லது கணவன் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஒரு துர்ஸ்தானத்துக்கு சனி பகவான் பேச்சாகின்றார். இது அஷ்டம சனி என்று நாம் சொல்லுவோம். அதில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்களையும் நம்ம கணக்கிடணும், ஆனால் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்து சந்திரனும் கெடாமல் இருக்கும் பொழுது, தசா புத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது இந்த கோச்சார பலன்கள் மிகப்பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான துர்ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டம், இந்த 2.5 ஆண்டு காலகட்டம் சற்றே விழிப்புடன் இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சனி பகவான் நமக்கு ஒரு எச்சரிக்கை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கைன்னா என்ன என்பதை புரிய வைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆக கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் சற்று மன அழுத்தத்தையும் ஒரு சில கஷ்டங்களையும் தர இருக்கின்றார். ஆனாலும் ஜனனகால ஜாதகமே நமக்கு முழுமையான பலன்களை தருவதாக அமைகிறது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரி, முதல்ல பள்ளி வயது குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கடகராசியில் பிறந்த பள்ளி வயது குழந்தைகள், அரசு பொதுத் தேர்வினை எதிர்கொள்கின்ற பள்ளி வயது குழந்தைகளுக்கு இந்த அஷ்டம சனியானது சற்றே ஒரு மன இறுக்கத்தை தரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? விடாமுயற்சியுடன் படிக்கணும், ரிஸ்க் எடுத்து படிக்கணும். ஏன்னா சனி பகவான் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு கிரகம். அது மந்தன், எதுலேயும் லேசியாக இருப்பாங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை படிப்பு ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால படிப்பில் ஒரு மெத்தனம் இருக்கும், பார்த்துக்கலாங்கிற ஒரு அலட்சியம் இருக்கும். இந்த அலட்சியத்தினால உங்களுக்கு அரசு பொதுத் தேர்வில் தோல்விகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் மனம் தளர வேண்டாம். ஜனனகால ஜாதகத்தில் உங்களோட ராசிக்கு நல்ல நிலையில் சனி பகவான் இருந்தார்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்காது. சரிங்களா? ஸோ அதனால் அரசு சார்ந்த துறைகளில் நம்ம ஒரு தேர்வுக்கு தயாராகிறோம்னு சொன்னால் இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒர்க் ஹார்டு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை சோம்பேறித்தனம் ஆக்க முயற்சிக்கும் சனி பகவான் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக்கிங்க. நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களை ஒரு வெற்றி நிறைந்த ஒரு காலகட்டமாக உங்களை மாற்றிடும். ஸோ வண்டி வாகனங்களில் செல்லும்போது ஒரு மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. அவ்வளோதான். சனி பகவான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறார். அதை நீங்கள் அலட்சியப்படுத்தும் பொழுது அங்கே பாதிப்பு ஏற்படுத்தும். சிம்பிள். கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி, இது அஷ்டம சனி. அஷ்டம சனி என்ன பண்ணும்? விபத்துகளையும் கண்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். அப்போ நமக்கு விவேகமாக இருக்கணும், கவனமாக போகணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக போகணும். அன்டைமில் வெளியில் போகக்கூடாது, வரக்கூடாது. சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாங்கிற ஒரு அலட்சியத்தில் போகக்கூடாது. அப்போ நமக்கு அஷ்டம சனி காலகட்டங்களில் நம்ம ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கெட்ட பேர் வரும், அவமானமாக இருக்கும், வம்பு வழக்குகளில் வரும். அப்போ நம்ம அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம செல்லக்கூடாது. நம்ம ஒரு புதிய பிரச்சனை நம்ம மூக்கு நுழையக்கூடாது. பிரச்சனைகள் இருக்குதா, நம்ம ஒதுங்கி போயிடணும். சரிங்களா? பிரச்சனையை நம்மளே இழுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்து சனி பகவான் வருகிறார். அப்போ வெளியூர் வெளிநாடு போன்ற அமைப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
நீங்கள் எங்கே போனாலும் சரி கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஸோ அப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துல, ஏன்னா ராசி அதிபதி சந்திரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன், சந்திரனுக்கு சனி பகை. ஸோ 8ஆம் இடமான துர்ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார், பலம் பெறுகிறார். அப்போ இது விபத்துகளும் கண்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்துரும், மன அழுத்தங்களும் கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். வெளிநாடு செல்வீங்க, ஆனால் அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்கள் செல்வீங்க, அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸ், சரிங்களா, நீங்கள் செய்கின்ற தொழில்களில் கவனமாக இருங்க. அதிக முதலீடு செய்ய வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். சரிங்களா? அதிக முதலீடு போட்டு நீங்கள் தொடங்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுடைய பிஸ்னஸினுடைய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். வம்பு வழக்குகள் வரும், அதிக வீண் விரயங்கள் வரும். கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையாக நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கையாண்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சரிங்களா? சனிப்பெயர்ச்சியானது 8ஆம் இடத்துல இருக்குது, இது துர்ஸ்தானம் தான். ஆனால் விவேகமும் விழிப்புணர்வுடனும் நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த காலகட்டத்தை நம்ம எளிதாக ஜெயிச்சுட்டு வெளில வந்துடலாம். வயதானவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும். சரிங்களா? ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த ஏஜ்டு பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் கடகராசியில் இருக்கிறவங்க உடல் நலம் சார்ந்த வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது அஷ்டம சனி. சரிங்களா? அப்போ உடல் நலத்தில் மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதும் சரி, கைகால் வலி பிரச்சனை வந்து சேரும், பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா முடவன் இல்லையா, சனி பகவான் முடவன் இல்லையா, ஆக கால்களில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் சற்று மற்ற ராசியோட கம்பேர் பண்ணும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு 40% மட்டுமே நன்மை அளிக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜனனகால ஜாதகம் தான் முக்கியம். இது வெறும் கோட்சாரம் தான், பயப்பட தேவையில்லை. ஜனன காலத்தில் பிறக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நடக்கிற தசாபுத்திகள் நல்லா இருக்கணும். சரிங்களா? அப்போது பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இந்த கோச்சார காலகட்டத்தில் உங்கள் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல துர்ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உங்களுடைய மனதை, உங்களுடைய அறிவுத்தன்மையை மந்தமடைய செய்வார். ஸோ உங்களுடைய அறிவானது மந்தமாகும் பொழுது சில பிரச்சனைகள் தானாக வந்து சேரும். எனவே கவனமாக இருங்கள். மற்றபடி இந்த காலகட்டமானது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.